ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கிற விஷயங்களை பார்த்தோம் முதல்ல. அதுக்கப்புறம் திருமண தடை ஏற்படுத்தும் விஷயங்களில் தசா புத்திகள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போவும் அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். போன பதிவில் நம்ம தசை நல்லா இருக்கும், ஆனால் புத்தி மட்டும் 6, 8, 12 அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் நாட்கள் தாமதமாகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போது அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புத்தி மோசமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது தசை மோசமாக இருக்குது, புத்தியும் மோசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த புதன் தசை உங்களுக்கு 6ஆம் பாவாதிபதி கூட புதன் தொடர்பில் இருக்கார், ஏதோ ஒரு வகையான தொடர்பில் இருக்கார். 6ஆம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் புதன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 6, 8ஆம் பாவாதிபதி கூட தொடர்பு, 12ஆம் பாவாதிபதி கூட புதன் தொடர்பில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தசை 6, 8, 12 வச்சு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி புத்தியில் தடைப்பட்டுச்சோ அதே மாதிரி 6, 8, 12. இப்போது உங்களுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசை நல்லா இருந்தால் ஒரு கெட்ட புத்தி வந்துச்சுன்னா ஒரு டைம் தான், அதாவது இருக்கிறதுலையே கம்மியான புத்தி காலங்கள் 8 மாதம் ஏதோ சூரியன் தான் இருக்கும். சூரியனும் கேதுவும் மட்டும்தான் கம்மியான புத்தி காலங்கள். ஜாஸ்தியான புத்தி காலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன்தே 3 வருடங்கள் 2 மாதம் என்னமோ தான் இருக்கும். இது சூரியன் கேதுவெல்லாம் 8 மாதம் இருக்கும். செவ்வாய் அதெல்லாம் 8 மாதங்கள் தான் இருக்கும். 8லேருந்து 10 மாதங்களுக்குள்ளே தான் இருக்கும். அந்த புத்திகள் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தசை நல்லா இருந்து அடுத்து வர்ற புத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த டைமை மட்டும் கடந்துட்டு நம்ம கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தசை மோசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சுக்கிர தசை அப்படிங்கிறது 20 வருட தசை, சூரிய தசை அப்படிங்கிறது 6 வருட தசை. நான் உங்களுக்கு தசா புத்திகள் இதிலையே தசை எத்தனை வருடங்கள் தசை இருக்குது, புத்தி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அதை பிளேலிஸ்ட்டாகவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தசா புத்தி காலங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். நான் இன்னும் பிளேலிஸ்ட் போடல, உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அது போட்டுறேன் நான். ஓகேங்களா? அதில் இப்போது தசை இப்படி இருந்துருச்சு அப்படின்னா இனி இங்கே வந்து போகிற புத்திகளில் எந்த ஒரு நல்ல புத்தி வருதோ அந்த டைமில் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கும். அது போக 7ஆம் பாவ அதிபதியோட புத்தி இங்கே வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம திருமணம் பண்ணிட முடியும். தசை நிறைய காலங்கள் இருக்கிறனால புத்தி இந்த ஒற்றைப்பாவ அதிபதிகளோட புத்தி வந்துருச்சு. முக்கியமாக இந்த 7ஆம் பாவ அதிபதியோட புத்தி வந்தது அப்படின்னா திருமணம் ஈஸியாக நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைட்டாக கொஞ்சம் ஒரு 30 வயசுக்குள்ளே நடந்துடும் பசங்களுக்கு, ஒரு 26, 27 வயசுக்குள்ளே பொண்ணுங்களுக்கு நடந்துடும். அந்த மாதிரி தசை மோசமாக இருந்து புத்திகள் அப்படி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 30 வயசு டைம் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ இது கூடயே திரும்பவும் இங்கே புத்தியும் இதே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6, 8, 12 இல்லை வெறும் 8, 12 அல்லது வெறும் 12 இல்லை இது கூட 4, 12 4ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வச்சு இங்கே புத்தி நடந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் திருமணம் பண்ண விடாது ஃப்ரெண்ட்ஸ். 2 10ஆம் பாவங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாது. இந்த 6, 8, 12 கூட 4 சப்போர்ட்டே பண்ணாது. அகத்துக்கும் சப்போர்ட் பண்ணாது, புறத்துக்கும் சப்போர்ட் பண்ணாது. அது பாட்டுக்கு அது வேலையை மட்டும் பார்க்கும். அதனால் அந்த நேரத்துலையும் திருமணம் தாமதமாகும். 2 10ஆம் பாவங்கள் இங்கே இருந்துச்சு அப்படின்னா திருமணத்துக்கு தாமதப்படுத்தாது. ஆனால் தசை சரியில்லாததுனால உங்களுக்கு இப்போ திருமணம் ஏதோ ஒரு நல்ல புத்தி வர்றதுக்காக அங்கே தாமதப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே ஒரு புத்தி நடக்குது இல்லைங்களா? அந்த புத்தி மோசமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தி இதே போல் 6, 8, 12 இந்த அதிபதியோட தொடர்புலையே இங்கே புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தசையும் மோசமாக இருக்குது,
புத்தியும் மோசமாக இருக்குது அப்படின்னா அந்த புத்திக்குள்ளே அந்தரங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்தரம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் சூரியன், கேது, செவ்வாய் அந்த அந்தரங்கள்லாம் 1.5 மாதம் தான் இருக்கும். அதுவே வந்து குரு, சனி, புதன், சுக்கிரன் இந்த அந்தரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்திரனுடைய அந்தரம் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும். அதுவே வந்து புதன், குரு, சனி, சுக்கிரன் இந்த அந்தரங்கள் வந்து கிட்டத்தட்ட பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதத்துலேருந்து ஒரு 9 மாதம் வரைக்கும் பெரிய அந்தரங்களாக வரும். அந்த அந்தரங்கள் 7ஆம் பாவத்தை வச்சு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்தரம் வந்து இங்கே 3, 7, 11 வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3, 7, 11 அப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னாகும்னா இந்த 12ஆம் பாவங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய 12ஆம் பாவம் தானே 11ஆம் பாவம். ஸோ இந்த 2 12ஐயும் இந்த 11ஆம் பாவம், ஏன்னா இதெல்லாம் சாதகமாக இருக்குது. பொண்ணாக இருந்தால் செவ்வாய், பையனாக இருந்தால் சுக்கிரன், அப்புறம் 7ஆம் பாவம் லக்ன பாவம், இது எல்லாமே சாதகமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன அந்தரம் வந்தாலே இந்த புத்தியில் இருக்க 12ஆம் பாவங்களை தடுக்க பார்க்கும். அதே போல் 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் தடுக்க பார்க்கும். அதோட 12ஆம் பாவமாக இருக்கனால அதுவும் தடுக்க பார்க்கும். இது ரெண்டும் கெட்டுருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அந்தரம் மட்டும் இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு இருக்கப்போ வந்துருச்சு அப்படின்னா நம்ம திருமணத்தை ஈஸியாக நடத்திட முடியும். ஓகேங்களா? இது ஒரு தடை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.